This is for class 11 common quarterly examination conducted in Tenkasi district. 1 mark வந்து last வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ 2 mark part 2ல answer any question number 30 is compulsory. So any 7 questions you are doing. You see the first one, for a set A cross A வந்து contains 16 element இருக்குது. அப்போ அதில் two of the elements 1, 3, 0, 2 find the elements of A அப்படின்னா 16 அப்படிங்கிறப்போ அதுவும் A cross Aங்கிறப்போ A into A only. இப்போ ஏல கண்டிப்பாக 0, 1, 2, 3 இருந்திருக்கணும். அப்போ தான் A cross Aல 4 into 4 16 எலிமெண்ட்ஸ் வந்து பாசிபிளாக இருக்கும். ஸோ அதில் அந்த ஒரு 2 பேர்ஸ் வந்து கொடுத்துருக்கு. So A equal to definitely 0, 1, 2, 3. Aல இந்த எலிமெண்ட்டு again Aல இந்த எலிமெண்ட்டு n of A cross by 16 அப்படிங்கிறப்ப A is 0, 1, 2, 3. Prove that the relation friendship is not equivalence. Equivalence-ஆக இருக்கணும்னா என்ன கண்டிஷன்? reflexive, symmetric and transitive. So reflexive-னா A related to A, symmetric A related to B implies B related to A. Then transitive na A related to B, B related to C implies A related to C. But friendship la இது possible இல்லை. A வந்து Aக்கு ஃப்ரெண்டாக இருக்கான். ஸோ ரிஃப்ளெக்சிவ். தென் எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய், எக்ஸ் வந்து ஒய்யினுடைய ஃப்ரெண்டு, ஒய் எக்ஸினுடைய ஃப்ரெண்டு, மியூச்சுவலாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ சிமெட்ரிக். தென் x வந்து friend of y, y friend of z. So this one need not be x வந்து friend of z இருக்கணும்னு அவசியம் இல்லை. இவங்க ரெண்டு ஃப்ரெண்டு, இவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்னா இந்த ஃபஸ்ட் பர்சன் வந்து தேர்ட் பர்சனுக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. மே ஆர் மே நாட் பி இருந்திருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருந்திருக்கலாம். ஸோ பாசிபிலிட்டி இல்லை அப்படிங்கிறப்போ நாட் ரிலேட்டட், நாட் ஈக்குவலன்ஸ். 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் இதாகும். ஸோ இம்ப்ளைஸ் நாட் ட்ரான்சிட்டிவ், அதை எழுத மறந்துட்டேன். ஸோ நான் கொஸ்டின் நம்பர் 23 சால்வ்னு சொல்லி 2x + 1 ஹோல் ஸ்கொயர் -3. இது ரொம்ப சிம்பிளான சம்மு. இது a + b ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ண ரெண்டையும் மைனஸ் உள்ளே எடுத்துகிட்டு ஸோ இந்த இது இருக்கும். ஸோ x = -1, x = -3/5. Then 24th question, find the length of the arc of a circle of radius 5 cm subtending an angle 15 degree. So R வந்து 5 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணு. தீட்டாவை கண்டிப்பாக மறக்காமல் ரேடியன் மெஷராக மாற்றிடு. Then next one, 10pr = 7pr + 2. We know the formula npr = n factorial by n minus r factorial. n வந்து இங்கே ஒரு n இருக்குது, இதில் n. இப்போ இந்த ஃபார்முலா அப்படி இந்த LHSலேயே RHSலேயே எழுதிக்க. now take minus inside. அதுக்கப்புறம் இது ஃபேக்டோரியல் குறைச்சிட்டே வா. 10 × 9 × 8 × 7. எங்கே ஸ்டாப் பண்ணுறோமோ அங்கே ஃபேக்டோரியல் நோட்டேஷன் போட்டுக்க. பிகாஸ் இங்கே 7 இருக்கிறதுனால நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஸோ இது என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை. இந்த இடத்துல 10 - r இங்கே ஃபேக்டோரியல் இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் ஃபேக்டோரியல் இருக்குது. அப்போ இதுவும் அப்படி தான் குறைச்சிட்டே வரணும். ஏன்னா 5 - r ஃபேக்டோரியல் வர்ற வரைக்கும் நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட்டாக குறைச்சிட்டு வரணும். ஸோ 10 1 மைனஸ் பண்ணால் 9, தென் 8, 7, 6, 5. ஸோ ஒரு நம்பராக குறைச்சிட்டே வரும். இந்த இதுவும் கேன்சல் ஆகிடும். LHSலேயே RHSலேயே இது கேன்சல் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் n 4 இருந்தால் இங்கே 720 வர்றதுக்கு பாசிபிளாக இருக்கும். இதெல்லாம் எக்ஸ்பேண்டெல்லாம் பண்ணிகிட்ருக்கூடாது. ஸோ இஃப் n = 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிப்பார், யூ ஆர் கெட்டிங் RHS. ஸோ நம்ம எடுத்த நம்பர் கரெக்டு. தேர்ஃபோர் n = 4. How many different selection of 5 books can be made from 12 different books? So here 2 particular books are always selected. அப்போ 2 particular books செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ 12 அந்த 2 particular books ஒமிட் பண்ணிவிட்டு மிச்சம் 10ல் 3 books நம்ம செலக்ட் பண்ணுறோம்.
இங்கே 2 பர்டிகுலர் புக்ஸ் நெவர் செலக்டட், அது செலக்டே பண்ணல, அது வேண்டான்னு எடுத்து வச்சிடுறாங்க. அப்போ அந்த 2 புக்ஸு போக மிச்சம் 10 புக்ஸ் இருக்குது. அந்த 10 புக்கில் வந்து நம்ம 5 புக்கை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே 10ல் 3 செலக்ட் பண்ணுறேன், இங்கே 10ல் 5 செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஆன்சர் 120, 252. Compute the sum of the first n 8 + 88 etc. up to n terms வந்து ஆட் பண்ணணும். ஸோ 8 வந்து காமனாக எடுத்துகிட்டு மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 9. ஸோ அந்த 9 உள்ளே எடுத்துகிட்டு போய்க்க, டிவைட் பண்ண 9 அப்படியே வெளியில் வச்சுக்க. 9 யூ கேன் ரைட் 10 - 1, 99, 100 - 1, இது 1000 - 1 etc. up to n terms. இந்த 10, 100, 1000 இதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்க. இந்த மைனஸை காமனாக எடுத்துகிட்டு 1 + 1 + 1 etc. n terms. This is nothing but GP இல்லையா? ஸோ இது SN ஃபார்முலா. இது 1 + 1ன்னா ஜஸ்ட்டு n டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ ஃபார்முலா சைடில் எழுதியிருக்கு. ஆரோட வேல்யூ T2/T1, R greater than 1. ஸோ SN ஃபார்முலா AR⁻n - 1/R-1. இது வந்து A, Rம் 10 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த 8/9 உள்ளே எடுத்துகிட்டு போய்க்க. ஸோ 80/81, this one answer. So now question number 21, find the coefficient of the expansion. The expansion இந்த e⁻²x numerator கொண்டு போய்க்க, e⁻−2x. we know the formula, இது தெரியும். so 1 alternator plus minus plus minus plus minus etc. so xன்னு வர இடத்துல 2x அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிக்க. then 2x the whole square, then 2x the whole cube போதும். first 3 terms enough. then இதை ஹோல் ஸ்கொயர்டு எக்ஸ்பேண்ட் பண்ணினா 4x². இது வந்து 8x³ ஏன்னா 3 டைம்ஸ் அப்படிங்கிறப்ப 8x³ மைனஸ் 16x⁴. ஒன் மோர் டேர்ம் we have to take. ஸோ இங்கே வந்து 2x⁴ பை ஃபேக்டோரியல் 4. இந்த ஃபேக்டோரியலை வந்து இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். 3னா 3 × 2 × 1, 4னா 4 × 3 × 2 × 1. ஸோ இது எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு ரைட் த ரிமைனிங். இப்போ நமக்கு ஸோ யூ கேன் டேக் 3 and x⁴. ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்க. அப்போ இங்கே 3 × திஸ். அடுத்தது இந்த எடு, இதையும் க்யூபையும் எடு. அப்போ இங்கே ஒரு க்யூப் இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்கா, அப்போ பவர் 4 வரதெல்லாம் கலெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டெப் எழுதிக்க. நெக்ஸ்ட்டு இந்த x²டையும் இந்த x² எடு. இங்கே ஒரு x², ஸோ x⁴. ஸோ x² × திஸ். ஸோ இந்த பவர் இதெல்லாம் எக்ஸ் எல்லாம் விட்டுரு, இந்த கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் எடு. ஏன்னா கொஸ்டினில் கோஎஃபிஷியன்ட் மட்டும்தான் கேட்டிருக்குறோம். ஸோ 3 × 2/3. அதுக்கப்புறம் எல்சிஎம் எடுத்து ஸோ tan π/2 180/12 சார் 2 இல்லை 12, நான் 2ன்னு படிச்சுட்டேன். அதை கேன்சல் பண்ணால் 15 டிகிரி. இது வந்து அன்னோன் ஆங்கிள். ஸோ இந்த அன்னோன் ஆங்கிளை நம்ம நோன் ஆங்கிளாக மாற்றணுன்னா 45 - 30. ஸோ tan of A - B ஃபார்முலா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு வேல்யூ சப்ஸ்டியூட் tan 45 1, இது 1/√3. ஸோ இது எல்சிஎம் எடுத்திங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணு, √3 - 1/√3. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணு, √3 + 1√3. இது கேன்சல் ஆகிட்டுனா திஸ் ஒன் இஸ் த ஆன்சர். தென் அந்த முன்னாண்ட சொன்னோம் இல்லையா லாங்காக இருக்குன்னு, அது இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ க்யூப் ரூட் ஆஃப் 1001, இது வந்து 1000 + 1ன்னு பிரிச்சுக்கிறேன். இதில் 1000 வந்து காமனாக வெளியில் எடுத்துரு. இது வந்து நியூமரேட்டர் வந்து 1/3ன்னு இருக்குது. ஸோ p/qங்கிற ஃபார்மில் இருக்குது. ஸோ p/q இஸ் த ரேஷனல் இண்டெக்ஸ். ஸோ மாடுலஸ் ஆஃப் x <1. இங்கே இந்த எக்ஸ் வந்து <1 இருக்கணும். அப்போ தான் அதே மாதிரி ஒரு ஃப்ராக்ஷனாக வரணும். இப்படி பவர் வந்து ஃப்ராக்ஷனாக இருக்கிறப்ப மட்டும்தான் we are substituting இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். 1 + x². ஸோ நல்ல ஞாபகத்தில் வச்சுக்க, இதனுடைய வேல்யூ வந்து <1. 1/somethingனாவே அது வந்து <1 தான். 1/1000னாவே என்னது <1. ஸோ 1 + p/q/factorial 1, p/q × p/q n × n - 1/factorial 2x² சொல்கிற முடியா, அதே தான். தென் எட்ஸெட்ரா. தேர்ட் டேர்மை எழுதலை, அந்த லாஸ்ட்டில் பார்த்ததில் தேர்ட் டேர்ம் இருக்குது. இது 2 மார்க் கொஸ்டின் தான். திஸ் ஒன் இனஃப். காமனாக வெளியில் எடுத்துட்டோம்.
அப்போது 1 + 1/1000. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க. இல்லை இந்த 1/3 அப்படின்னா 1 3ஆல் டிவைட் பண்ணுறப்போ என்ன வரும்? இங்கே பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்து இங்கே 9 திரும்ப இப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு 4 நம்பர் நம்ம 3333ன்னு எடுத்துக்கலாம். அதுதான் இங்கே எழுதியிருக்கு. அது இல்லாமல் இங்கே ஒரு 1000 இருக்கா, இந்த 1000 இதை இங்கே கீழே எழுதிக்கிறோம். ஸோ இதனுடைய ஆன்சர் இங்கே இருக்குது. இந்த 1000 இந்த இடத்துல இருக்குது. தென் இது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. இது கூட நமக்கு வேண்டாம், இதோட விட்டுரு. ஸோ வந்துடும். ஸோ இது இப்படி, ஏன்னா கீழே 1000 இருக்குது. ஸோ இந்த 3 0. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இங்கே கீழே 1000 இந்த மாதிரி இந்த சைடு போகும். இது இப்போ ஆட் பண்ணு. 1 + இது 1ஐயும் இதையும் ஆட் பண்ணணும். 1.003. இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணு. 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ என்ன வரும்? இந்த மாதிரி 10.0033. இவ்வளோ 3 தேவையில்லை. ஸோ இது அப்ராக்சிமேட்லி அப்படிங்கிறப்பல இது எழுதிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ்.